இந்தியாவில் உள்ள உலக புகழ்பெற்ற மற்றும் வரலாறுகளில் உள்ள ஒரு மிக முக்கியமான இடமாக இருப்பதுதான் இந்த தாஜ்மஹால். இது இந்தியாவின் ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது. காதலின் சின்னம் என்று கருதப்படும் இந்த தாஜ்மஹால் தற்போதைய உலகின் அதிசயங்கள்ல ஒன்றாகவும் இருக்குது. இந்த தாஜ்மஹால் ஆனது ஷாஜகான் அவர்களால் அவரின் மனைவி மும்தாஜுக்காக கட்டப்பட்டது. இந்த தாஜ்மஹால் எவ்வாறு கட்டப்பட்டது, இதற்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களும் கட்டுக்கதைகளும் என்ன என்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காதலின் சின்னமான தாஜ்மஹாலை கட்டியவர் ஷாஜகான். இவர் சலீம் மற்றும் ஜஹத் கோ ஜயனி என்பவருக்கு மூன்றாவது மகனாக பிறந்தார். ஷாஜகானின் இயற்பெயர் குர்ரம். இவரது தாத்தாவான அக்பர் இவருக்கு சிறுவயதிலேயே சிறந்த போர் பயிற்சியாளராகவும் அரச தந்திரத்தையும் கற்றுக் கொடுத்தார். இவர் 13 வயது இருக்கும்போது இவரது தந்தைக்கு ஜஹாங்கீர் பட்டம் அளிக்கப்பட்டது. அதற்கு பின் அவர் மன்னராக்கப்பட்டார். அளவு கடந்த அன்பு வச்சிருந்த ஷாஜகான் மும்தாஜின் நினைவாக தாஜ்மஹாலை கட்டினார். மும்தாஜ் தன் 38வது வயதில் தன்னுடைய 14வது குழந்தையை பெற்றெடுக்கும் போது இறந்தார். இந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் மும்தாஜுக்கு அழகிய பளிங்கு கற்களாலான தாஜ்மஹாலை கட்டினார் ஷாஜகான். மும்தாஜ் இறந்தவுடனே புர்ஹன் என்ற ஊரில் அவரின் உடலை அடக்கம் செய்தார். அதன் பிறகுதான் ஆக்ராவில் மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கூடவே கட்ட ஆரம்பித்தார். தாஜ்மஹாலில் உள்ள மிகப்பெரிய மர்மமாக மக்களால் கருதப்படுறது என்னண்டா, தாஜ்மஹாலில் இருக்கக்கூடிய ரகசிய அறை. இந்த அறை உண்மையில் உள்ளதா என்பது இன்று வரை எவருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ரகசிய அறை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுது. அவை என்னவென்றா, தாஜ்மஹாலின் நுழைவாயில் மூடப்பட்ட பாதாள கிணறு போன்ற ஒன்றை காணலாம். இது அந்த ரகசிய அறைக்கு போகும் வழி என்று கூறப்படுது. இந்த தாஜ்மஹால் அந்த பாதாள அறை இருப்பதற்கான மற்றொரு சாத்தியக்கூறு தாஜ்மஹாலின் நைல் நதி கரையோரம் அமைந்துள்ள ஒரு நுழைவாயில். இது ஒரு கதவு போன்று காணப்பட்டது. இப்படி ஒரு மர்ம கதவு ஒன்று இருப்பதை 1974ஆம் ஆண்டு மார்வின் மில்ஸ் என்பவர் எடுத்த புகைப்படத்தின் மூலமாக இது உண்மை என்று நிரூபித்தார். இந்த கதவு தற்போது செங்கற்களால் சிமெண்ட் வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. இங்கு கதவு வழியாக பாதாள அறைக்கு செல்லலாம் என்றும் இந்த பாதாள அறையில் மும்தாஜ் அணிந்திருந்த தங்கம் மற்றும் வைடூரிய ஆபரணங்கள் மற்றும் பெரும் செல்வமும் அங்கு இருக்கலாம் என்றும் கூறப்படுது. இந்த கதவில் கிடைத்த பகுதிகளை பற்றி ஆய்வு செஞ்ச போது இந்த தாஜ்மஹால் கட்டுவதற்கு முன்பே 250 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டு ஒரு கட்டடம் இருந்திருக்கு என்றும், தாஜ்மஹாலை சுற்றியுள்ள கட்டடங்களும் தாஜ்மஹால் கட்டுவதற்கு முன்பே கட்டப்பட்டது என்றும், ஆனால் தாஜ்மஹால் கட்டப்பட்ட காலகட்டத்தில் அவை வெள்ளை நிற பளிங்கு கற்களை கொண்டு புதுப்பித்தனர் என்றும் கூறப்படுது. அது மட்டும் இல்லாம தாஜ்மஹாலின் அடிப்பகுதி ஏற்கனவே கட்டப்பட்டது என்றும் அதன் மேல் தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டது என்றும் கூறப்படுது. இந்த தாஜ்மஹால் சுரங்கப்பாதை படல் கார்க் என்னும் பகுதிக்கு செல்லுது. இந்த படல் கார்க் என்ற பகுதி தாஜ்மஹாலில் இருந்து 240 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கோட்டை ஆகும். இதன் ஆக்ரா கோட்டை என்றும் கூறுவர். இது முன்பு படல் கார்க் என்று அழைக்கப்பட்டது. இந்த கோட்டையிலும் ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருப்பதும் தெரிய வந்தது. எனவே இந்த கோட்டையும் தாஜ்மஹால் இணைக்கப்பட்டுள்ளது என்று கூறுகின்றார்கள். என்னதான் இந்த தாஜ்மஹாலை சுற்றி நிறைய கதைகள் மக்கள் கூறினாலும் அவற்றுக்கான தெளிவான ஆதாரங்கள் இன்று வரை கிடைக்கவில்லை. மர்ம கதவு மற்றும் பாதாள அறை போன்றவை இன்றும் கட்டுக்கதைகளாகவே உள்ளது. உலகிலேயே பிரம்மாண்டமான கட்டிடக்கலைகள் சிறந்தவர்களை ஆக்ராவுக்கு வரவழைத்து 37 நபரை மஹாலின் வரைபடம் வரைய செய்தார்கள். அப்போது அவர் கட்டடக்கலையிடம் நிபந்தனை விடுத்தார். அது என்னண்டா, தாஜ்மஹால் மும்தாஜின் குணம், அழகு போன்றவற்றை பறைசாற்றும்படி இருக்க வேண்டும் என்று கூறி கட்டடக்கலைஞரிடம் சிறப்பாக கட்டிடம் அமைய வேண்டும் என்று கூறினார் ஷாஜகான். இந்த கட்டடக்கலை வல்லுநர்கள் கட்டடக்கலை மட்டுமில்லாம வானிலை பற்றியும் தெரிந்திருக்கிறார்கள். இவர்கள் காலநிலைக்கு ஏற்றபடி கட்டடங்கள் கட்டுவர். அதன்படி ஆக்ராவுக்கு தாஜ்மஹால் கட்டுவதற்கு ஏற்ற இடமாக சரியான காலநிலையும் ஜமுனை நதி கரையில் கட்டலாம் என பலவற்றை ஆராய்ந்த பிறகுதான் கட்டவே ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஆக்ரா கரையில் ஒரு இடத்தில் ஆழமாக தோண்டப்பட்டு மரத்தூண்கள் அடியில் மிகவும் கடினமாக இருக்கும்படி ஜமுனை ஆற்றின் உப்பை தாங்கும் அளவுக்கு கடினமான தூண்களை அடியில் வைத்தனர். இதனுடன் சில கற்களையும் வைத்தனர். இது எதற்கென்றால் நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்கள் வந்தால் கூட தாஜ்மஹால் ஒன்றுமாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த தாஜ்மஹால் வெண்மையாக இருக்க காரணம் மும்தாஜின் குணத்தை பிரதிபலிக்கின்ற வகையில், அழகை பிரதிபலிக்கும் வகையிலும் உலகின் பல இடங்களிலிருந்து விலைமதிப்பில்லாத கற்கள் வரவழைக்கப்பட்டது. இதில் சீனா, திபெத், ஆப்கானிஸ்தான் போன்ற பல நாடுகளில் இருந்து பல வண்ண கற்கள் வரவழைக்கப்பட்டது. இந்த வர்த்தகத்துக்கு ஆயிரக்கணக்கில் குதிரைகள், யானைகள் போன்றவற்றை பயன்படுத்தியிருக்கிறோம். தாஜ்மஹால் கட்டுவதற்கு பல கற்கள் பயன்படுத்தின. இதில் பூக்கள் போன்ற பளிங்கு கற்கள் தாஜ்மஹால் சுவர்களில் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த பூக்களை செதுக்க இத்தாலியில் உள்ள கலை வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டனர். இந்த தாஜ்மஹாலின் வெளிப்புறத்தில் 4 தூண்கள் கட்டப்பட்டுள்ளது. இந்த தூண்கள் வெளிப்புறமாக சாய்ந்தது போல் காணப்படும். இது ஏன் இவ்வாறு கட்டப்பட்டுள்ளது என்றால், இயற்கை சீற்றத்தால் இந்த தூண் தாஜ்மஹால் மீது விழாமல் இருக்க வெளிப்புறம் சாய்ந்த மாதிரி கட்டப்பட்டுள்ளது. இதன் மையத்தில் ஒரு தங்க கோபுரமும் வைக்கப்பட்டுள்ளது. 1653ஆம் வருடம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த தாஜ்மஹால் பற்றி பல கட்டுக்கதைகள் மக்களால் சொல்லப்படுகிறது. அது என்னண்டா, கட்டடக்கலைஞரின் கைகளை வெட்டி கொன்றுவிட்டார் என்று தவறாக கூறப்படுகிறது. அதாவது உண்மையில் ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டிய கட்டட வல்லுநர்களிடம் அவர்கள் வாழ்நாளுக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் கொடுத்து இனி எந்த கட்டட வேலையும் செய்யக்கூடாது மற்றும் இதுபோன்ற தாஜ்மஹால் கட்டக்கூடாது
என்று நிபந்தனை மட்டுமே வாங்கியிருந்தார். தாஜ்மஹால் பாதி கட்டப்பட்டிருக்கும் போது மும்தாஜ் உடல் புர்ஹான் இடத்திலிருந்து தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கும் தோட்டத்தில் புதைத்தனர். பிறகு தாஜ்மஹால் முழுமையாக கட்டி முடித்த பிறகு தோட்டத்தில் உள்ள மும்தாஜ் உடலை தாஜ்மஹால் அடியில் வைத்தனர். இவ்வாறு மும்தாஜ் உடலை 3 முறை எடுத்து அடக்கம் செய்துள்ளார்கள். ஷாஜகான் தனது பெரும் பொழுதை தாஜ்மஹாலில் மட்டும்தான் கழிச்சிருக்கிறார். இவருடைய இறப்பு இவருடைய மகனாலேயே ஏற்பட்டது. இவருடைய மகன் ஓரங்கசீப்பால் நடந்தது. இவருடைய கடைசி ஆசையை கேட்கும் போது இவர் தாஜ்மஹால் பார்க்கும்படியே இருக்க வேண்டும் என்று கூறி தாஜ்மஹால் பார்க்கும்படியே உள்ள சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் இறக்கும் போது கூட தாஜ்மஹாலை பார்த்து கொண்டே இருந்தார். கடைசியில் மும்தாஜ் என்று கூறியபடி இறந்தார். இறுதியில் மும்தாஜ் பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டார். ஆங்கிலேயர் இந்தியாவிற்கு பல சேதாரங்களை ஏற்படுத்தினர். அது மட்டும் இல்லாமல் தாஜ்மஹாலுக்கும் கூட பல சேதாரங்களை ஏற்படுத்தினர். தாஜ்மஹால் தங்க கோபுரத்தை எடுத்து பித்தளையாக மாற்றினர். இந்த ஆங்கிலேயர்களால் பல விலைமதிப்பற்ற கற்கள் திருடப்பட்டது. 2ஆம் உலகப் போரில் பாதிக்க வண்ணம் இருக்க வேண்டும் என்பதற்காக தாஜ்மஹால்ல கோபுரம் மூங்கில் கம்புகளால் மறைக்கப்பட்டது. இந்த தாஜ்மஹால் உள்ளே ஒரு சிவன் கோயில் உள்ளது என்று ஒரு புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இதனை கோர்ட் நிராகரித்து இது முழுவதும் ஷாஜகானால் கட்டப்பட்டது, இதில் எந்த சிவன் கோயிலும் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது. ஆனால் பலரும் இன்றும் அங்கு சிவன் கோவில் உள்ளதாக நம்புகின்றார்கள் என்பது நம்மை சற்று வியப்பில் ஆழ்த்துகின்றது. பல இயற்கை சீற்றத்தாலும் மற்றும் பூமி மாசுபடுதலாலும் தாஜ்மஹால் பாதிக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக மட்டும் ஒளி மாசால் தாஜ்மஹால் பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. ஒரு மனிதனின் அளவு கடந்த காதல் எந்த அளவுக்கு வலிமையானது என்பதை இந்த தாஜ்மஹால் நமக்கு உணர்த்துகின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோட வேறொரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்றுக் கொள்ள நான் உங்களை இங்கே திருச்செல்வங்க. நன்றி.